ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 1 யூனிட் 7 கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரடக்ஷன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ரோம் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், சார்லஸ் பாபேஜ். Because in the beginning of 19th century, Charles Babbage, a professor in mathematics, has designed an analog computer. So he is known as the father of computer. The basic structure designed by him is being used in all computers. அதாவது 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த கணித பேராசிரியரான சார்லஸ் பாபேஜ் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் கம்ப்யூட்டரை வடிவமைக்கிறாரு. ஸோ அதனால் இவரை கணினியின் தந்தை அப்படிங்கிறாங்க. அவர் ஏற்படுத்திய அடிப்படையான கட்டமைப்பு தான் இன்றைக்கும் அனைத்து கணினி பயன்பாட்டிலும் உள்ளது. செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர்? ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், மொபைல். அதாவது கணினியின் மறுவடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் தான். தேர்ட் கொஸ்டின், வென் வாஸ் த ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ்டு? ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன், 1946. அதாவது முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. த ஃபோர்த் கொஸ்டின், ஹூ இஸ் த கம்ப்யூட்டர்ஸ் ஃபஸ்ட் ப்ரோக்ராமர்? ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், அகஸ்டா அடோ லவ்லேஸ். பிகாஸ் அகஸ்டா அடோ லவ்லேஸ் இஸ் அட்மையர்ட் ஆஸ் த ஃபஸ்ட் ப்ரோக்ராமர் ஆஸ் சி டெவலப்டு எசென்சியல் கமெண்ட்ஸ் ஃபார் த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அதாவது முதல் கணினி நிரவலர், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டா அடோ லவ்லேஸ் தான். ஏன்னா இவர் தான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எசென்சியல் கமெண்ட்ஸை டெவலப் பண்ணுறாங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின், பிக் அவுட் த ஆட் ஒன். ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன், ஃப்ளாஷ்கார்ட். அதாவது கீழே கொடுத்துருக்கல எது பொருத்தமில்லாத ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்கார்ட் தான். செகண்ட் ரோம் லெட்டர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேட்டா இஸ் டேஷ் இன்ஃபர்மேஷன். ஆன்சர் இஸ் unprocessed information. Because data is the information that has to be processed. அதாவது டேட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் அப்படிங்குவாங்க. அதாவது டேட்டா இஸ் த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான், பட் வி ஆர் நாட் ப்ராசஸஸ், வி ஆர் நாட் அனலைசிங் தட் த டேட்டா, ஸோ தட் இஸ் இன் த அன்ப்ராசஸ்டு கண்டிஷன். ஸோ அதனால் டேட்டாங்கிறது பார்த்திங்கன்னா அன்ப்ராசஸ்டு என்னது இன்ஃபர்மேஷன் தான், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும். ஏன்னா இந்த டேட்டா என்ன பண்ணணும்னா முறைப்படுத்தப்பட வேணும். தென் செகண்ட் கொஸ்டின், வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் இஸ் டேஷ். ஆன்சர் இஸ் இனியாக். இனியாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். அதாவது உலகின் முதல் பொது பயன்பாட்டு கணினி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இனியாக் தான். தேர்ட் கொஸ்டின், இன்ஃபர்மேஷன் இஸ் டேஷ் டேட்டா. ஆன்சர் இஸ் ப்ராசஸ்டு டேட்டா. அதாவது தகவல் என்பது முறைப்படுத்தப்பட்ட விவரங்களாகும். தென் ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஹேஸ் டேஷ் இன்டெலிஜென்ஸ். ஆன்சர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது 5ஆம் தலைமுறை கணினி செயற்கை நுண்ணறிவு கொண்டது. தென் ஃபிஃப்த்து கொஸ்டின், டேஷ் இஸ் த டிவைஸ் தட் யூசஸ் இன்டெக்ஸ் நம்பர். ஆன்சர் இஸ் அனலாக் கம்ப்யூட்டர். அதாவது குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி என்ன சொல்கிறாங்கன்னா அனலாக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ரோம் லெட்டர், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கம்ப்யூட்டர் இஸ் an எலக்ட்ரானிக் டிவைஸ். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். கணினி ஒரு மின்னணு இயந்திரம் அப்படிங்கிறாங்க, இது சரியான பதில். செகண்ட் கொஸ்டின், சர் ஐசக் நியூட்டன் இன்வென்டட் கம்ப்யூட்டர். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். பிகாஸ் சார்லஸ் பாபேஜ் இன்வென்டட் கம்ப்யூட்டர். அதாவது கணினியை கண்டறிந்தவர் சர் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறாங்க, இது தவறு. ஏன்னா கணினியை கண்டறிந்தவர் யாருன்னா சார்லஸ் பாபேஜ். தென் தேர்ட் கொஸ்டின், கம்ப்யூட்டர் கேன் டூ கால்குலேஷன்ஸ் ஃபாஸ்ட். இட்ஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது கணினி கணக்கீடுகளை மிக விரைவாக செய்யும் அப்படிங்கிறாங்க, இது சரியான பதில். ஃபோர்த் ரோம் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதாவது முதல் தலைமுறை கணினி. ஆன்சர் பார்த்திங்கன்னா வேக்கம் டியூப்ஸ், அதாவது வெற்றிட குழாய்கள். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதாவது 2ஆம் தலைமுறை கணினி. ஆன்சர் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர், மின்மய பெருக்கி. தென் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதாவது 3ஆம் தலைமுறை கணினி. ஆன்சர் பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட், அதாவது ஒருங்கிணைந்த சுற்று. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதாவது 4ஆம் தலைமுறை கணினி.
ஆன்சர் பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர், அதாவது நுண்செயலி. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதாவது 5ஆம் தலைமுறை கணினி. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. 5th ரோம் லெட்டர். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் எ கம்ப்யூட்டர்? ஆன்சர், computer is an electronic device that process the data and information according to our needs. அதாவது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டேட்டா மற்றும் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நமது தேவைக்கேற்ப மாற்றி அமைக்க உருவாக்கப்பட்ட ஒரு மின்னணு இயந்திரம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், ஹூ ஆர் த பயனியர்ஸ் ஆர் ஃபோர் ரன்னர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்? ஆன்சர் இஸ் சார்லஸ் பேபேஜ் அண்ட் அகஸ்டா அட லவ்லேஸ். அதாவது கணினியின் முன்னோடிகள் யாருன்னா இந்த 2 பேர் தான், சார்லஸ் பேபேஜ் அண்ட் அகஸ்டா அட லவ்லேஸ். தேர்டு கொஸ்டின், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் டேட்டா. ஆன்சர், டேட்டா இஸ் த இன்ஃபர்மேஷன் தட் ஹேஸ் டு பி ப்ராசஸ்டு. இட் cannot be used directly by us. Generally, they are in the form of numbers, alphabet and images. அதாவது டேட்டாங்கிறது தரவு என்பது முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்களாகும். இவை நேரடியாக நமக்கு பயன் தராது. பொதுவாக எண், எழுத்து, படக்குறியீடுகளாக இந்த டேட்டா வந்து இருக்கும். ஃபோர்த்து கொஸ்டின், நேம் எனி 4 இன்புட் டிவைசஸ். அதாவது உள்ளீட்டு கருவி அப்படிங்குவாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், மைக்ரோஃபோன் மைக். இது மட்டும் கிடையாது, லைட் பென் சொல்லலாம், அதாவது ஒளிப்பெனா அப்படிங்குவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்கோட் ரீடர். அதாவது நீங்கள் எந்த ஒரு பொருள் கடையில் போய் வாங்க போனீங்கன்னா அந்த பொருளுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கோடு கூட இருக்குது, அதுதான் பார்கோட் ரீடர் அப்படிங்குவாங்க. இந்த பார்கோடை வச்சு தான் இப்போ எல்லாம் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ். ஃபிஃப்த்து கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஆன்சர், ஃபஸ்ட் ஒன் ஹார்ட்வேர், த பார்ட்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் த கம்ப்யூட்டர் தட் ஹெல்ப்ஸ் த சாஃப்ட்வேர் டு ஒர்க்ஸ் இஸ் எ ஹார்ட்வேர். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரேம், மதர்போர்ட், CPU. Then hardware include output devices such as printer and monitor etc. அதாவது கணினியில் இருக்கக்கூடிய மென்பொருள்கள், அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து செயல்படுவதற்கு உதவக்கூடிய கணினியின் பாகங்களை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வன்பொருட்கள், அதாவது ஹார்ட்வேர் அப்படிங்கிறாங்க. Then next one, software. The commands or programs that are used in computer are called software. Examples பார்த்தீங்கன்னா லினக்ஸ், விண்டோஸ், ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சிக்ஸ்த் ரோம் லெட்டர். ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஆன்சர், we can save the data and convert it into information. Then computer is used in textile shops for billing purpose. அதாவது கணினியினுடைய பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா டேட்டாவாக சேவ் பண்ணி அதை வந்து இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் ஷாப்பில் வந்து பில்லிங் பர்பஸ்க்காக கூட பயன்படுத்துகிறாங்க. நாட் ஓன்லி டெக்ஸ்டைல் ஷாப், மேக்ஸிமம் எல்லா ஷாப்லேயும் வந்து கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க பில்லிங்காக. தென் இட் இஸ் யூஸ்டு இன் ரயில்வே ஸ்டேஷன் ஃபார் இஷ்யூயிங் டிக்கெட்ஸ். அதாவது ரயில்வே டிக்கெட் வாங்குறதுக்கு அல்லது முன்பதிவு செய்கிறதுக்கு கூட கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் இட் இஸ் யூஸ்டு இன் த பேங்க்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டரில் அது பேங்க்கே கிடையாது. தென் இட் இஸ் யூஸ்டு இன் த ஏடிஎம்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்டு இன் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது ஏடிஎம்லேயும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.